ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். மஷ்ரூமை கட் பண்ணிக்காச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டையை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை அதில் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அது மேலேயே தூவி விட்டு அதுக்கப்புறம் இது கெட்டியாக வேணும்ல, அதனால் கொஞ்சோண்டு நம்ம பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இது குக்காகிறங்காட்டியும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ஊற்றியாச்சு, நல்லா குக்காயிடுச்சு. அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட தான் இந்த மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. வாங்க, தேங்காய் சாதம் சொல்லுவாங்க, புலவு சாதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டையை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இது ஒயிட்டாக தான் வரணும், அதனால் தக்காளி சேர்க்க மாட்டோம்ல, அதனால் ஒயிட்டாக இருக்கிறதுனால வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பட்டாணியை ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இது புலவு சாதம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், 2 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுத்தமாக தண்ணியே சேர்க்கல, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான். பாருங்கள், அதுக்கப்புறம் இப்போ நம்ம 3 விசில் விட்டு எடுத்தால் புலவு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி ஐயப்பருக்கு நம்ம வீட்டில் விரத சாப்பாடு. இதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குக்கரை திறந்தாச்சு, எவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு. மஷ்ரூம் கிரேவிக்கும் இந்த சாதத்துக்கும் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ